தமிழ்நாட்டில் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க கோரி சுமார் 13 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டன. இந்நிலையில் விவரங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய 12,43,363 வாக்காளர்களுக்கு கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பும் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் 2,37,619 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 1,85,987 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 63,373 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. நோட்டீஸ் பெற வாக்காளர்கள் பிறப்புச் சான்றிதழ், கல்விச் சான்றிதழ், நிரந்தர வசிப்பிடச் சான்றிதழ், பாஸ்போர்ட் உள்ளிட்ட 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் நிர்ணயிக்கும் விசாரணை நாளில் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே சிறப்பு முகாம்கள் மூலமும் ஆன்லைன் வாயிலாகவும் இதுவரை 7,28,432 பேர் பெயர் சேர்ப்பதற்காக மட்டும் விண்ணப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை நியமிக்கவும் நீக்கவும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியுள்ளார். இந்தியாவில் சில மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு உள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு அளிக்க வழிவகை செய்யும் மசோதா 2022ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இதில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு என தனி சட்ட மசோதாவும் மற்ற 12 பல்கலைக்கழகங்களுக்கு பொதுவான சட்ட மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிக்க வழிவகை செய்ய 13 பல்கலைக்கழகங்களின் சட்டங்களிலும் திருத்தம் செய்யப்பட்டது. ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். சுமார் 3 ஆண்டுகளாக அந்த மசோதா கிடப்பில் போடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்பி அனுப்பியுள்ளார். சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டம் நடத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருடன் கலந்து பேசி விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். சம வேளைக்கு சம ஊதியம் வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 3 நாட்களாக சென்னையில் போராட்டம் நடத்திய நிலையில் 4வது நாளாக சென்னை எழிலக கட்டடத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் இடைநிலை ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் விராலிமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்களுக்கு விரைவில் நல்ல செய்தி தெரிவிக்கப்படும் என்றார். மிக விரைவாக அது முடிவுக்கு வர வேண்டும். ஏன்னா போராட்ட கழகத்தில் இருப்பவங்களும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான். அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அளவிற்கு அதை சீக்கிரம் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல முடிவு வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஜாக்டோஜி அமைப்பினர் நடத்தி வரும் போராட்டமும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்றும் அன்பில் மகேஷ் கூறினார். புத்தாண்டு மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதன்படி சென்னை கிடாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய இடங்களுக்கும், கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கும் இன்று 240 பேருந்துகளும் நாளை 255 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்றும் நாளையும் மொத்தமாக 55 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மேலும் மாதவரத்தில் இருந்து இன்றும் நாளையும் மொத்தம் 20 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக வரும் சனிக்கிழமை 525 பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 765 பேருந்துகளும் அனைத்து இடங்களில் இருந்தும் இயக்கப்பட உள்ளன. 3, 2, 1, now. 120 கிலோமீட்டர் தூர இலக்கை துல்லியமாக தாக்கும் பினாகா ராக்கெட் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள சோதனை தளத்தில் பினாகா ராக்கெட் சோதனை நடைபெற்றது. அப்போது ராக்கெட் அதன் அதிகபட்ச வரம்பான 120 கிலோமீட்டர் இலக்கை தாக்கி சோதிக்கப்பட்டது. 3, 2, 1, now. இந்த சோதனை வெற்றி பெற்ற நிலையில் DRDO உட்பட இத்திட்டத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது ராணுவத்தின் திறனை அதிகரிக்கும், புதிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ராஜ்நாத் சிங் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் 79,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏவுகணைகள், ட்ரோன்கள் உட்பட ராணுவ தளவாடங்கள் வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது.
ஜனவரி 1ஆம் தேதி முதல் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் சென்னையில் தமிழ்நாடு அரசின் கால்நடைத்துறை இயக்குநர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 1ஆம் தேதி முதல் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை அறிவித்தனர். இந்நிலையில் சென்னை நந்தனத்தில் உள்ள கால்நடை இயக்குநர் அலுவலகத்தில் கறிக்கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதையடுத்து பேசிய கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம், கறிக்கோழி வளர்ப்பிற்காக தேவைப்படும் செலவு அதிகரித்துள்ளதால் கூலியை 20 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நிறுவனங்கள் அரசிடத்திலே முறையிட்டும் நாங்களும் அரசிடத்திலே முறையிட்டும் தமிழ்நாடு அரசு நடுவராக இருந்து கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை காப்பாற்றுகின்ற வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் இதில் கவனம் கொண்டு விரைந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. திட்டமிட்டபடி வரும் 1ஆம் தேதி முதல் தங்களது போராட்டம் நடைபெறும் என்றும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஒருங்கிணைப்பாளர் மகாலிங்கம் தெரிவித்தார். பெண்கள் சக்தியால் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் பெண்களுக்கு மேலும் பல நலத்திட்டங்கள் கொண்டுவரப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த திமுக மகளிர் அணியினர் அவருக்கு அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை பரிசாக அளித்தனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெண்கள் சக்தியால் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும் என்று கூறினார். பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகியிருக்கு. ராஜஸ்தானில் பெண்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை சுட்டிக்காட்டி பேசினார். ராஜஸ்தான்ல பெண்கள் மொபைல் போன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சில குழுக்கள் தடை போட்ட செய்தி வந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல ஆப்பிள் போன்களை தயாரிக்கிற தொழிற்சாலைகளை அதை அசம்பிள் பண்றது பெண்கள் தான். திமுக ஆட்சியில் பார்த்து பார்த்து பெண்களுக்காக திட்டங்கள் உருவாக்கப்பட்டது குறித்து பட்டியலிட்டார். தமிழ்நாட்டில் உள்ளாட்சியில் மகளிருக்கு கிடைத்துள்ள அதிகாரம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைக்க வேண்டும் என்பதே திமுகவின் லட்சியம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பல்லடத்தில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பேசிய அவர் தேவையற்ற நிபந்தனைகளோடு பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்றியதாக குற்றம் சாட்டினார். பெண்களுக்கான 33 விழுக்காடு மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றியிருக்கு. தேவையா இல்லாத நிபந்தனையோடு நிறைவேற்றியிருக்கு. அது எப்போ நடைமுறைக்கு வரும்னு சொல்ல முடியாத நிலைதான் இருக்கு இன்றைக்கு. இது எதை காட்டுது? ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் டெட். பாஜகவின் நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எதையாவது படிச்சாதுன்னா இதெல்லாம் திரு பழனிசாமிகளுக்கு புரியும். கமலாலயத்தில் எழுதி கொடுக்கறது அறிக்கையை அதிமுக லெட்டர் பேட்ல வெளியிட்டு அத்தோட கதை முடிஞ்சிச்சு போயிடுறாரு. ஒரு படி மேல போய் பாஜக கூச்சப்படக்கூடிய அளவுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை அது ரத்துக்கு முட்டு கொடுத்து கத்துறாரு, சுத்துறாரு. 88% பெண்கள் பயனடைந்த 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு சிதைத்துள்ளதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கியுள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் 56% பெண்களால் தொடங்கப்பட்டதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருப்பூர் பல்லடத்தில் நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் பேசிய அவர் நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை முதலமைச்சர் ஸ்டாலின் கையில் உள்ளதாக கூறினார். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற நம்பிக்கையை நாம் மட்டும் இல்லை, இந்த நாடே அவர் மீது வைத்திருக்கிறது. நாட்டிலேயே வேலைக்கு செல்லும் பெண்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளதாகவும் கனிமொழி தெரிவித்தார். இங்க புத்தொழில் ஸ்டார்ட் அப்ஸ் கிட்டத்தட்ட 2282 பேர் புதிதாக ஸ்டார்ட் அப்ஸ் துவங்கி இருக்காங்க. ஆண்கள் வருத்தப்படக்கூடாது. அதில் 56% பெண்கள். திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதாக தமிழ்நாட்டில் உள்ள 1,30,00,000 பெண்கள் கூறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிதாக கட்சி தொடங்கியவர்களும் ஆள்பவர்களும்
அடுத்து தங்களது ஆட்சிதான் என கூறி வந்தாலும் அதிமுக ஆட்சியே அமையும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சட்டப்பேரவை தொகுதிகள் தோறும் பரப்புரை மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 178வது சட்டமன்ற தொகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திருத்தணியில் கூடியுள்ள மக்களின் எழுச்சியின் மூலம் அதிமுகவின் வெற்றி தெரிகிறது என்றார். இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். பின்னர் திருவள்ளூரில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் கூறினார். செல்வ பெருந்தகை சொல்றாரு, ஆட்சியில பங்கு வேண்டும் என்று. கூட்டணியில குழப்பம் ஏற்பட்டு விட்டது. திரு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடார், கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று அவரும் கோரிக்கை வைத்து விட்டார். ஆக கூட்டணியிலே குழப்பம் நிலவுகிறது. அதிமுக ஆட்சியில் செவிலியர்கள் நிரந்தர பணியாளராக நியமிக்கப்படுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கரூர் துயரம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோரிடம் 8 மணி நேரமாக விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று விசாரணை தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. அந்த வகையில் டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் ஆட்சியர் தங்கவேலு, எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்டோர் ஆஜராகினர். அவர்களிடம் எஸ்பி சுனில்குமார் தலைமையிலான அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது கரூர் கூட்டத்திற்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன, எவ்வளவு நேரம் அனுமதி தரப்பட்டது என கேள்வி எழுப்பப்பட்டதாக தெரிகிறது. விஜய் எப்பொழுது வருவதாக இருந்தது, தாமதம் ஏற்பட காரணம் என்ன என்பன உள்ளிட்டவை குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டதாக சொல்லப்படுகிறது. சுமார் 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தேவையான ஆவணங்களை சிபிஐயிடம் ஒப்படைத்ததாக கூறினார். அரசியல் ரீதியாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள். அதில் நாங்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எங்களுடைய தலைவரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம். இன்றும் விசாரணை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வந்த ஒற்றை யானையால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். கீழ்மலை கிராமங்களில் உள்ள பள்ளத்து கால்வாய் கிராமத்திற்கு உட்பட்ட மல்லிகைப்பாறை குடியிருப்பு பகுதியில் மாலை வேளையில் ஒற்றை யானை திடீரென்று வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதியில் ஆக்ரோஷமாக உலா வந்தது. இதனிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து முதுமலை செல்லக்கூடிய சாலையில் வனப்பகுதியில் 2 யானைகள் சண்டையிடுவது போல் விளையாடியதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இந்நிலையில் யானைகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். கொடைக்கானலில் கடுமையான பனிமூட்டத்திற்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை வேளையில் மிதமான வெப்பம் நிலவியது. மாலை வேளையில் அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்தது. குறிப்பாக ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அண்ணாசாலை, ஆனந்தகிரி, சீனிவாசபுரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் வத்தலகுண்டு, பழனி பிரதான மலைச்சாலைகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது. அடர்ந்த பனிமூட்டத்தின் இடையே நட்சத்திர ஏரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். எதிர்வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான பனிமூட்டம் நிலவியதால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. சபரிமலையில் வரும் 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் கோயில் திறந்திருக்கும். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று திறக்கப்பட உள்ளது. சபரிமலையில் கடந்த சனிக்கிழமை மண்டல பூஜை நடைபெற்றதை அடுத்து இரவு 10 மணிக்கு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடை சாத்தப்பட்டது. இந்நிலையில் மகரவிளக்கு பூஜையொட்டி சபரிமலை கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது. தந்திரி கண்டனரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார். இரவு 11 மணிக்கு நடை சாத்தப்பட்டு நாளை அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகளுடன் நெய்யபிஷேகம், உச்ச
விருட்ச பூஜை போன்றவை நடைபெறும். முத்தாய்ப்பாக வரும் ஜனவரி 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை நடைபெறுகிறது. அன்றைய தினம் மாலை 6:25 மணிக்கு ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து மகர ஜோதி தரிசனம் சன்னிதானத்தில் நடைபெறும். மண்டல விளக்கு பூஜை சீசனில் 36 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தது குறிப்பிடத்தக்கது. வீட்டு தோட்டத்திற்குள் புகுந்த பாம்பினை அந்த வீட்டு வளர்ப்பு நாய் 1.5 மணி நேரமாக குறைத்து அதனை நகரவிடாமல் பார்த்துக் கொண்ட காட்சிதான் இது. கடலூர் கோண்டூர் பகுதியில் உள்ள மலையப்பன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவர் தனது வீட்டில் நாய் ஒன்றை வளர்த்து வரும் நிலையில் அது நள்ளிரவில் தொடர்ந்து குறைத்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த வேல்முருகன் வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்போது அங்கு நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்தபடி இருந்துள்ளது. உடனடியாக இதுகுறித்து வன ஆர்வலருக்கு தகவல் அளித்துள்ளார். அவர் வர 1 மணி நேரத்திற்கு மேலாகியுள்ளது. இந்த நேரத்தில் வீட்டிற்குள் பாம்பு புகுந்து விடுமோ என வேல்முருகன் அச்சமடைந்தார். ஆனால் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு அந்த நாய் தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருந்தால் பாம்பு வேறு எங்கும் நகராமல் இருந்தது. பின்னர் வந்த வன ஆர்வலர் பாம்பினை பிடித்து காப்புக்காட்டில் விட்டார். வட மாநிலங்களில் கடும் குளிர் வாட்டி வரும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 1ஆம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் உறைபனி கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு நகரங்களுக்கு விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பனிமூட்டம் காரணமாக முன்னால் செல்லும் வாகனங்கள் தெரியாததால் பல நகரங்களில் சாலை விபத்துகளும் ஏற்படுகின்றன. இந்நிலையில் வரும் 1ஆம் தேதி வரை உத்தரப்பிரதேசத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள முகாம்களுக்கு அதிகாரிகள் சென்று அங்குள்ள மக்களுக்கு போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். பனிமூட்டத்தால் வாகன விபத்து ஏற்படுவதை குறிப்பிட்ட அம்மாநில முதலமைச்சர் தேவையின்றி வெளியே செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றார். மாநிலம் முழுவதும் சாலையில் திறந்த வெளியில் யாரும் தூங்கக்கூடாது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வீடுகள் இன்றி சாலையில் தூங்குபவர்களை முகாம்களில் சேர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வீட்டின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் கூறியுள்ளது. சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் தொடங்கி 4 ஆண்டுகள் நெருங்க உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த 20 அம்ச திட்டத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்மொழிந்தார். இதுகுறித்து விவாதிக்க அமெரிக்கா சென்ற உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அதிபர் ட்ரம்பை புளோரிடா மாகாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் ரஷ்யாவின் நோவ்கோரோட் பகுதியில் உள்ள ரஷ்ய அதிபர் புட்டினின் வீட்டின் மீது உக்ரைன் 91 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்ய ராணுவம் நடுவானில் தடுத்து நிறுத்தியதாக தெரிவித்துள்ள செர்ஜி லவ்ரோவ் உக்ரைன் மீது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருக்கும் போது உக்ரைனின் நடவடிக்கை ரஷ்யாவின் நிலைப்பாட்டை வேறு பாதைக்கு அழைத்துச் செல்லும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இந்நிலையில் ரஷ்யாவின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி உக்ரைன் மீது தாக்குதலை அதிகரிக்கவே ரஷ்யா இம்மாதிரியான போலி குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அமைதி பாதையை நோக்கிச் செல்ல உக்ரைன் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா முட்டுக்கட்டை போடுவதாகவும் குற்றம் சாட்டினார். செய்யாறு அருகே நடைபெற்ற சாலை மறியலால் மந்தவாசி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே முறையான குடிநீர் வழங்கப்படாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்யாறை அடுத்த அனக்காவூர் கிராமத்தில் கடந்த 2 மாத காலமாக முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அந்த பொதுமக்கள் செய்யாறு வந்தவாசி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த ஊர்ல மட்டும் தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது. கேட்கும் போதெல்லாம் அதை சீர் பண்ணி விடுறேன்றாங்க. தண்ணி வந்து இந்த ஊர்ல மட்டும் 2 மாசம் ஆகுது. அப்பப்போ தண்ணி பிரச்சனை கேட்டா ஆத்துல பைப் அடிச்சு போச்சுன்றாங்க. வருஷம் பைப் அடிச்சும் போது அதுக்குண்ட நிரந்தர தீர்வு பண்ணலாம் இல்லைங்களா? இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்களும் வருவாய்த்துறை அலுவலர்களும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். என் பேர் வசந்த். நேற்று பாண்டிச்சேரி போயிட்டு குடிச்சிட்டு வரும்போது போதை அதிகமானதுனால என் சட்டையை கைட்டுட்டு கையில் பீர் பாட்டிலோட என்னோட கார் மேலே நின்று வந்தேன். அதை பார்த்த காவல்துறை அதிகாரிகள் என்னை வழிமறித்து போதிய அறிவுரை எனக்கு உதவினாங்க.
கடலூரில் கார் சன்ரூஃபில் அமர்ந்து இப்படி ஹாயாக மது அருந்தியபடி பயணித்தவர் காவல்துறையிடம் சிக்கியதால் தற்போது மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்த வசந்த், சத்தியமூர்த்தி ஆகிய இருவரும் புதுச்சேரியிலிருந்து கடலூர் வழியாக காரில் பயணித்தனர். காரை சத்தியமூர்த்தி ஓட்டிச் சென்ற நிலையில் வசந்த் காரின் சன்ரூஃபில் ஏறி அமர்ந்து மது அருந்தியபடி பயணித்தார். ஆபத்தை உணராமல் காரில் பயணித்த வீடியோ வெளியாகி சர்ச்சையானது. இதையடுத்து அதிவேகம், குடிபோதையில் வாகனம் இயக்குதல், பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. நான் இதுக்கப்புறம் மது அருந்த மாட்டேன்னு சொல்லி நானும் அருந்த மாட்டேன். நீங்கள் யாருமே மது அருந்தக்கூடாது. இனி வரும் காலங்களில் இதெல்லாம் பொங்கல்லாம் வருதுனால நான் செய்த தவிர இவங்க யாரும் செய்யாதீங்க. இனி என் வாழ்நாள் முழுவதும் நான் குடிக்க மாட்டேன். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தையை மாற்றி பெண் குழந்தையை கொடுத்துவிட்டதாக பெற்றோர் தந்த புகாரை காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியான பள்ளிப்பட்டு அருகே கிருஷ்ணமராஜகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கோபி கிரிஜாராணி தம்பதி. இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 3வது அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்தது. பிரசவ வார்டில் கிரிஜாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளதாகவும் குழந்தைக்கு இன்குபேட்டரில் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வழக்கமான வார்டிற்கு மாற்றப்பட்ட பிறகு கிரிஜாவிடம் தாங்கள் சொன்னதற்கு மாறாக பெண் குழந்தையை மருத்துவர்கள் கொண்டு வந்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனிடையே அதே மருத்துவமனையில் பக்கத்து ஊரான அத்திமஞ்சேரிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த நிர்மலாவுக்கும் குழந்தை பிறந்தது. தனக்கு பிறந்த ஆண் குழந்தையை நிர்மலாவுக்கு மருத்துவர்கள் மாற்றி கொடுத்து விட்டதாக கிரிஜா புகார் கூறிய நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் 1 மாதத்திற்கு மேல் ஆகியும் தங்கள் குழந்தையை மீட்டு தராமல் காவல்துறையினர் அலைக்கழிப்பதாக எஸ்பி அலுவலகத்தில் கிரிஜா தம்பதியினர் புகார் மனு தந்துள்ளனர். DNA மரபணு சோதனை மேற்கொண்டு தங்களின் குழந்தையை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரவீன் சக்கரவர்த்தி குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். திரு பிரவீன் சக்கரவர்த்தி உள்நோக்கத்தோடு குழப்பத்தை விளைவிப்பதற்கும் அவருக்கு யாரோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் அவர் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பேரலரா ஒரு கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறார். உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் வாங்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூறிய கருத்திற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தந்த பதிலே இது. பிரவீன் சக்கரவர்த்தி கருத்திற்கு எதிர்வினையாற்றியுள்ள அக்கட்சியின் MP ஜோதிமணி, மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாடு மிக குறைவாகவே பெறுவதாகவும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அதிகம் பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடனை வைத்து மாநிலங்களை மதிப்பிடுவது என்பது உடல் எடையை வைத்து உடற்தகுதியை தீர்மானிப்பது போன்று என்று காங்கிரஸ் MP சசிகாந்த் செந்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். பிரவீன் சக்கரவர்த்தி பாஜகவினரை போன்று வெறும் எண்களை மட்டும் வைத்து பேசி வருவதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மோகன் குமாரமங்கலம் சாடியுள்ளார். நுணுக்கங்களை அறியாமல் மாநிலங்களுக்கு இடையேயான ஒப்பீடுகள் அர்த்தமற்றது என்று காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ரஷ்மி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். காங்கிரசுடன் துணை நிற்கும் தமிழ்நாட்டின் திராவிட மாடலை காங்கிரஸை அழிக்க முயலும் உத்தரப்பிரதேச புல்டோசர் மாடலோடு ஒரு காங்கிரசாரை ஒப்பிடுவதாக VCK துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் கனவில் தனது தாயார் வந்ததாகவும் அப்பொழுது நடந்த உரையாடலை குறிப்பிட்டும் கண்ணீர் சிந்தினார். தனது வளர்ப்பு சரியில்லை என கவலை தெரிவித்த ராமதாஸ் அன்புமணி தன்னை மார்பிலும் முதுகிலும் ஈட்டியால் குத்திவிட்டதாகவும் உருக்கமாக தெரிவித்தார். 20-30 துண்டாக வெட்டி ஒரு சாக்கில் கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை நீங்களெல்லாம் படித்திருப்பீர்கள். அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் சில்லறை பசங்களை வச்சுட்டு அவமானப்படுத்தலாம். கூட்டணி குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டிருப்பதாகவும் கூட்டணிக்கு இன்னும் காலம் கணியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நல்ல கூட்டணி தங்களுக்கு வெற்றியை தரும் என ராமதாஸ் உறுதிபட கூறினார். நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் உற்சாகமாக
வள்ளிக்கும்மி நடனமாடிய காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் பாஜக சார்பில் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய நயினார் நாகேந்திரன், தங்கள் ஆட்டம் இனிமேல் தான் இருக்கிறது என்றார். நானும் அண்ணாமலை அவர்களும் ஆடினோம். ஆனால் நாங்கள் இருவரும் இன்னொரு ஆட்டம் ஆடப் போகிறோம். மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன நினைத்தார்களோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைத்தார்களோ, என்ன நினைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார்களோ, அதை வெற்றி பெறுவதற்கு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஆடுகிற ஆட்டம் இனிமேல் தான் இருக்க போகிறது. முன்னதாக ஏராளமான பெண்கள் குழுவாக பாரம்பரிய வள்ளிக்கும்மி நடனமாடியது கவனம் ஈர்த்தது. இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம், நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். தாவேகா தலைவர் விஜயை பார்க்க கூட்டம் கூடுவது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறிய கருத்துக்களை இவை. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக களத்தில் இல்லை என்ற கருத்திற்கும் பதிலளித்தார். எந்த களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்க செஞ்சிருக்க, எந்த இடைத்தேர்தல் நின்றாரு, எந்த மக்கள் பணியை ஆற்றினாரு, இதெல்லாம் போனா விமர்சனம் ஆயிரும். இந்நிலையில் தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் விஜய் தனிமைப்படுத்தப்படலாம் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோ எனக்கு தெரியல. இல்ல எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். கட்சிக்கான பலன் கிடைக்க கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் தமிழிசை கூறினார். மனிதனை உயர்த்துவது அவனுடைய பணம் அல்ல, குணம்தான் என்று புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறினார். 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவரும் பல்கலைக்கழக வேந்தருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசியவர், போட்டியில் வெற்றியடைய குறுக்கு வழியை தேர்வு செய்யக்கூடாது என்றும், குறுக்கு வழி ஒரு நாள் தோல்வியை தந்துவிடும் என்றும் கூறினார். வாழ்க்கை சவால்களால் நிரம்பியது, போட்டிகள் இருக்கத்தான் செய்கிறது. போட்டி இல்லாத உலகம் என்றைக்கும் இருந்ததாக சரித்திரமில்லை. ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரை போட்டி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த போட்டியில் நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழிகளை நாம் ஒருபோதும் கடைபிடிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அது ஏதோ பெரிய வெற்றியை தருவது போல ஒரு தோற்றத்தை தரும், ஒட்டுமொத்த தோல்வியை ஒரு நாள் தந்துவிடும். முன்னதாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள சர்வதேச மாநாட்டு மையத்திற்கு மகாகவி பாரதியார் பெயரை குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சூட்டினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி அரசு வாகனத்தின் மீது கவிழ்ந்த பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளே இவை. ராம்பூர் நைனிடால் நெடுஞ்சாலையில் சரக்கு ஏற்றிக் கொண்டு லாரி ஒன்று பயணித்தது. அப்போது சாலையில் சென்ற அரசு வாகனம் ஒன்று திடீரென வலதுபுறம் திரும்ப முற்பட்டதால் லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. அதில் சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் லேசாக மோதிய லாரி திடீரென பக்கவாட்டில் சாய்ந்து அரசு வாகனம் மீதே விழுந்தது. இந்த விபத்தில் அரசு வாகனத்தில் இருந்த ஓட்டுநர் உயிரிழந்தார். பரபரப்பான முக்கிய சாலையில் லாரி கவிழ்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது.